இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஆசனம் பிறையாசனம். பிறை என்றால் அரை நிலவு என்று பொருள். இந்த ஆசனத்தினுடைய நிலை ஒரு அரை நிலவு போல தெரிவதால் இதற்கு இந்த பெயர் வந்தது. இந்த ஆசனம் செய்வதனால் என்ன பயன்? சுவாச சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது. அதே போல முதுகுத்தண்டு நல்லா வளைந்து கொடுக்கும் தன்மை மேம்படுது. அதே போல் ஆஸ்துமா பிரச்சனைகள், வீசிங், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் முழுமையாக நீங்க இது இந்த ஆசனம் உதவுது. சரி, இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் செய்து காட்டுறேன். இதில் ஒரு 2 வேரியேஷன் இருக்குது. இந்த 2 வேரியேஷனையும் நான் செய்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இவங்க செய்வாங்க. ஸோ கால்களை பார்த்தீங்கன்னா இப்படி வி ஷேப்பில் வச்சுக்கலாம். கைகளை மார்புக்கு நேராக, இது முதல் நிலை. இந்த ஆசனத்தில் இந்த வேரியேஷனில் முதல் நிலை. அப்புறம் கைகளை இப்படி பிரித்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு பின்பக்கமாக வளையணும். நான் செய்கிறேன் பாருங்க. பின்பக்கமாக வளையும் போது மூச்சை இழுத்துக்கிட்டே பின்பக்கமாக போகணும். நல்லா மார்பு விரியணும். அப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே நம்ம பழைய நிலைக்கு திரும்பணும். இன்னொரு முறை செய்து காட்டுறேன். ஆசன நிலையில் ஒரு 10 கவுண்ட்ஸ் இருக்கலாம். சரி, அடுத்த வேரியேஷன் இப்போ பாருங்க. இது முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி வளைக்கலாம். இதை எக்ஸசைஸ் மாதிரியும் நம்ம செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா மார்பு பகுதி நல்லா விரியும். சரி, இப்போ இந்த ஆசனங்களை மறுமுறை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த எக்ஸசைஸ் மாதிரி இருக்கிறத பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிறையாசன நிலையை செய்யலாம். பாருங்க, கால்களை மாற்றி மாற்றி கைகளை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ கால்களை வி ஷேப்பில் வச்சுக்கங்களா. கைகளை அப்படியே இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நார்மல் பிரீத்திங். இப்படி கைகளை அப்படி ஃப்ரண்ட்டில் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வளையுங்க. ஒரு அரை நிலவு போல். அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே பழைய நிலைக்கு திரும்பலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான ஆசனத்துடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.